வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோர்ட் உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத முழுமையான தகவல்களை நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான். அதாவது நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலமாகவே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், அந்த அப்ளிகேஷன்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கிறது, இது போன்ற எல்லா விதமான தகவல்களுமே நம்ம ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிய வந்தது அப்படின்னா உடனடியாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிய வச்சுங்க. உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இந்த 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு தயவு தர்ச்சனையுமின்றி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிங்க. எந்த ஒரு அமௌண்ட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிங்க அப்படின்னாலே நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதேமாரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்ஸ் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு முன்னுரிமை, SC/ST கம்யூனிட்டிக்கு முன்னுரிமை, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு முன்னுரிமை, PWDயாக இருந்தீங்க அப்படின்னா முன்னுரிமை, இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட முன்னுரிமைகள் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி விண்ணப்பிக்கணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான். ஓகே, இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்குறது அப்படின்னா நாங்களே வந்து கொடுத்துருவோம். அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்தே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு 3 பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஏன்னா ஒரு ஃபார்ம் எரர் ஆச்சு அப்படின்னா இன்னொரு ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா? அதனால் ஒரு 3 ஃபார்மை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. 3 ஃபார்ம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், 2வது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 3வது பர்த் சர்டிஃபிகேட், 4வது நீங்கள் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸில் இதுமாரி வச்சுருந்தீங்க, எதாவது சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், இதுமாரி சர்டிஃபிகேட் எல்லாம் ஒன்ஸ் இணைச்சிக்கணும். இணைச்சிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா A4 சைஸ் போஸ்ட் கவர் வாங்கணும். போஸ்ட் கவர் வாங்கி அதில் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு அந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். அந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃப்லாம் ஒன்ஸ் நான் கொடுக்குறேன். அதை ஒன்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை இது பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலும் நீங்கள் ஃபில் பண்ணி அதில் போட்டு அனுப்பணும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டார்டிங் உண்டான ஒரு ப்ரொசீஜரு. இப்படி தான் அனுப்பணும். அதுவும் ஸ்டாம்ப்லாம் எவ்வளோ வாங்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்த்து போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்கறதுக்கோசரம் நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப காத்துட்டு இருக்கு. உடனுக்குடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளை கிடைச்சிரும். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கக்கூடிய -+, ஜாப்ஸில் இருக்கக்கூடிய -+, இது எல்லாமே நான் ஒரே வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு எப்படி பெண்கள் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு. கட்டாயமாக விண்ணப்பிக்கலாங்க. ஏன்னா எல்லோரும் விண்ணப்பிச்சு தான் இருக்காங்க, இந்த வேலை வாய்ப்புக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு உதவியாளர் அப்படின்னா, ஒரு கோர்ட்டில் ஒரு உதவியாளர் அப்படின்னாலே
போலீஸ் ஸ்டேஷனையும் சரி, ஒரு பொது மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மரியாதை இருக்குது. அதனால் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு, தவற விட வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணோட்டம். உடனடியாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு எப்படி என்ன ஏதுங்கிறது எல்லாமே 1 by 1 நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் ஒன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து 2025 உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இந்த ஏஜில் இருக்கக்கூடிய டேட்டை பார்த்துட்டு இது வந்து குழம்பிக்காதீங்க. 2025 உண்டான ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்புக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. இது எப்படியெல்லாம் ஃபில் பண்ணணும், யாரெல்லாம் ஃபில் பண்ணலாம், இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோ முழுமையாக பார்த்தீங்களுக்கு அதிகப்படியான கருத்துக்களோடு நிறைய விதமான விளக்கத்தோடு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும். ரொம்ப ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்களுக்கு அதிகப்படியான விளக்கங்கள் தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆஃபீஸ் யூஸுக்கு அவங்க வந்து அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்களாம் அதை எதுவும் டச் பண்ண வேண்டாம். இந்த பக்கம் ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் கொண்ட ஃபோட்டோ 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய அப்ளிகேஷன் நேமு, உங்களுடைய நேம் வந்து எல்லாமே கேப்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபாதர் நேமு, இல்லை திருமணம் ஆயிடுச்சு பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு மந்த்து இயரு. அடுத்தது வந்து இயரு, உங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்னா 1/7/2024 உங்களுடைய ஏஜ் என்னவா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது ஜென்ரலு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு. அடுத்தது ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு. இல்லை நான் வந்து ரெண்டுமே ஒன்றே தான், ஆஃபீஸும் அதே தான், இது வீடும் அதே தான், ஆஃபீஸும் அதே தான் அப்படின்னா ரெண்டும் ஒரே அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக கரண்ட்டில் இருக்க நம்பரை கொடுங்க, வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க. அடுத்தது இமெயில் ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். எந்த ஒரு அடித்தல் திருத்தல் அதுமாரி எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பேன் நம்பர், உங்களுடைய பேன் கார்டுக்கு உண்டான நம்பர் வந்து கேட்குறாங்க. கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க, எந்த ஒரு இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அதேமாரியே நான் வந்து இப்போ மறுபடியும் சொல்கிறேன், அப்ளிகேஷன் ஃபார்மில் ரீஒர்க் எதுவும் பண்ணக்கூடாது. பெலிகான், ஒயிட்னர், பிளேட், எரேசர் இதுமாரி ஏதாச்சும் போட்டு அழிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்து தூர போட்டுட்டு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்து அதில் எழுதிக்கோங்க. ரீஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா கட்டாயமாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 99.9% ரிஜெக்ட்டுக்கு இது பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீஒர்க்கிங் தான். அது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? பேன் கார்டு போட்டுக்கோங்க. அடுத்தது ஆதார் கார்டு நம்பர். அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன, டாக்குமெண்ட் வைக்கிறீங்க. பேன் கார்டு கரெக்டாக கொடுக்கணும், ஆதார் கார்டும் கரெக்டாக கொடுக்கணும், நம்பரு. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் என்னென்ன போடுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வைக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டிகிரி என்ன, எல்எல்பி என்ன, எல்எல்எம் என்ன, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனு ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இது ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் அதில் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த வகை உங்களோட சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் படித்து பார்த்துட்டு போடுங்க. ப்ளேஸ் டேட் போட்டுக்கோங்க, இந்த பக்கம் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்க அப்படின்னா என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டேட், அதாவது ஃபோட்டோ வேணும், செல்ஃப் அட்டஸ்டேட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதேமாரி செல்ஃப் அட்டஸ்டேட் ஃபோட்டோ காப்பி சர்டிஃபிகேட் என்ரோல்மெண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. இருந்து அப்படின்னா எஸ் கொடுத்து நீங்கள் அதுக்கு முன்னாடி இது கொடுத்துக்கலாம். அதே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கீழே வரும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலேஷனில் இருக்கும். ரெண்டையும் செக் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது கூட இருக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த தாராளமாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கணும். கிளர்க் வேலை வாய்ப்புக்கு கீழே கொடுத்துருக்காங்க.
கிளார்க் ஆஃபீஸர்ஸ் அதுக்கு பாருங்கள் அதே மாதிரியே தான். இதுக்கு வந்து பாருங்கள் எஸ்எல்சி, ஹெச்எல்சி +2, டிப்ளமோ, டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட், இது பாருங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்களா. அதேமாதிரியே ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து அனுப்பணும். A4 சைஸ் போஸ்ட் கார்டு ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு தெளிவாக நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா. எந்த ஒரு இடத்துலையும் அடித்தல் திருத்தலோ ரீமார்க்கிங்கோ அதுமாரி எதுவும் இருக்கக்கூடாது. அட்ரஸ் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதன்படி அனுப்புங்க. ஓகேங்களா. வீடியோ மூலியமாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமாக தகவல்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.